ஆனா நேற்று செய்தியில பாக்குறேன், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு 15% ஆக்கி கொடுங்க, நாங்க நிபந்தனையே இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிறோம்னு அறிவிச்சிருக்காரு. இது ஒரு கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையா? ஒரு சாதி தலைவர் செய்ய வேண்டிய வேலைய ஒரு கட்சி தலைவர் செய்யலாமா? திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே திருடர்கள் முன்னேற்றம். அந்த திருடர்களோடு நிபந்தனை இல்லாம கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னா இப்ப நீங்களும் திருடர்கள் தானே. மதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்டி காத்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சிய இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் அடகு வைக்க உங்களுக்கு எப்படி இந்த மனசு வருது? எப்படி உங்க கட்சி தோழர்கள் இதற்கு சம்மதிக்கிறாங்க? தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் மட்டும்தான் என்னடா இடத்தை ஒதுக்குறது, பகிர்ந்து கொடு அப்படிங்கிற சொல்றது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அள்ளி கொடுக்காத அளந்து கொடு, எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, இட ஒதுக்கீடு அல்ல, இட பகிர்வு, இட பங்கீடு அப்படின்னு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி உங்களது தந்தைக்கு பிறகு போராடுகிற ஒரு மாபெரும் தலைவன்னா அது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான்.